guys, welcome back to our channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா Minecraft day 4 தான் பார்க்க போறோம். So இந்த day 4ல என்ன பண்ண போறோம்? அதாவது இந்த day 4ல part 4 தான். So day 4 னு சும்மா ரியல் லைஃப்ல சொல்லிட்டு இருக்கேன். So இந்த day 4ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு sugar cane farm நம்ம கட்ட போறோம். ஸோ அதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் திங்ஸ் அதெல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸோ போன தடவை நம்ம பீஸ்ஃபுல் மோடில் தான் 3 நாள் விளாண்டுருப்போம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நார்மல் மோடுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த மோட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போயிட்டு மோடை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கடா போச்சு டிஃபிகல்ட்டி பார்த்தீங்களா, இதை நார்மலுக்கு கொண்டு வர போகிறேன். ஈஸியாக கொண்டு வர போகிறது இல்லை, பிகாஸ் நம்ம இது வரைக்கும் விளாண்டதே போதும். ஸோ ஈஸியாக விளாண்ட வரைக்கும் போதும் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இத்தனை ஜாம்பிஸ்லாம் இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். அதாவது எங்கன்னா இங்கே வந்துட்டோம். எங்க நம்ம டைமண்ட் ஸ்வாட் இருக்காங்க, கிடச்சதுன்னா கோல்டன் ஹெல்மெட் கிடைக்குங்க. பிகாஸ் ஒரு ஸ்கெலட்டான் மாற்றிட்டோம் நம்ம கையில். இதுவே போதும் தான் நினைக்கிறேன். டைமண்ட் ஸ்வாட் பண்ணியிருக்கலாம். ஐயோ தப்பு பண்ணே. ஐயோ இந்த என்டர்மேன் வேறு இருக்கானே. என்டர்மேன் வேறு இருக்காங்க. இவங்கன்னு நம்ம படவே கூடாது. தப்பே. ஆமாம்ல, கிளாஸ் பக்கம் இருந்து பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தப்பு பண்ணல. பட் ஆனால் நிறையா ஜாம்பிஸ் வெளியே இருக்காங்க. ஸோ போகிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேணுங்கிற மெட்டீரியல்ஸ்லாம் எடுக்கல. ஸோ அதை எடுக்கணும் நம்ம. இப்போ எங்கடா இருக்குது? டேய் இது வேணாங்க. இது வேணும். இது வேணாம். ஐயோ இது வேணும், அப்புறம் இது வேணும், அப்புறம் இது வேணும். இது தேவையில்ல. டார்ச் தேவையில்ல. இப்போதைக்கு நம்மளுக்கு டர்ட் கண்டிப்பாக தேவை. காபிள் ஸ்டோன் தேவையில்ல. ஸோ நம்ம இங்கே வச்சோம்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே லேஸ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு தேவையான சுகர் கேன் இங்கே தானே இங்கே வச்சேன். ஐயோ இங்கேயும் செஸ்டில் இருக்கோ. டே டக்குன்றா. இதில் தாங்க இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 18 இது மட்டும் இருக்கலாம். அப்போ தான் அதுவே. ஏங்க இவன் தாங்க இங்கே வரான். இல்லையே சரி இல்லையே, இவன் எதுக்கு இங்கே வரான்? தேவையில்லாதவங்களாம் வரானுவன். சாவட்றா போட்டவனே. இது எங்கள் ஏரியாடா. நீ சும்மா போக நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா? இவர் எங்கே கோல்டன் ஹெல்மெட் எங்கங்க? அடப்பாவி, எங்கடா போச்சு அது? எங்கெங்க போயிடுச்சு அது? சரி நம்மளுக்கு இது இருக்கிறது போதும், ஒழுங்க பார்த்துக்கலாம். ஸோ நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மரே செஞ்சுட்டேன். ஸோ அதெல்லாம் நான் போட்டுப்பேன். ஸோ பாருங்கள், மறக்காமல் பார்க்கலன்னா நம்ம சேனலில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கட்டிட்டு அது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எடுத்து போட்டுடலாம். அப்புறம் ஐயோ கடவுளே சாப்பிடுக்கிறானுங்களே. ஓகே, இப்படி போட்டுட்டு இதில் போட்டுட்டு அப்புறம் இதில் ஒரு இது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். ஓகே, இது ஒரு இது, அப்புறம் இது ஒரு இது. தரமட்டமாக்கிட்டோம் கைஸ், தரமட்டமாக்கிட்டோம். வச்சு தூக்க வேண்டியதான் நம்ம. ஓகே, ஐயோ சாரிங்க. ஏங்க
கடவுளே சர்வேல விளாட்லாங்க. ஐயோ 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 கடவுளே கடவுளே. அதனால தான் எவனும் நம்மளை எதுவுமே பண்ணலைங்க. அதை மறந்தே போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் செஸ்ட் இது கோல்டன் ஹெல்மெட் கிடைக்காததுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சாரி, தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப சாரிங்க. ஐயோ பகவானே. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து சுகர் கேனை வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஏண்டா அங்கங்கே அது இருக்கிற இடத்துல தான் இருக்குமாடா. அப்பா சாமி சாவடிக்கிறானவங்க போட்டு நம்மளை. அப்பா ஒரு ஆளுங்க ஓகே. இந்த இடத்துல பிடிக்கலாம், இந்த இடத்துல பிடிக்கலாம், இந்த இடத்துல பிடிக்கலாம், இந்த இடத்துல பிடிக்கலாம். இது சுகர் தண்ணிக்குள்ளலாம் இருந்து வரீங்க, விட்டா பாத்ரூம்குள்ளதான் இருந்து வருவீங்களாட்டுக்கடா. ஆரம்பிக்கிறாங்களே. சரி போயிட்டான் அவன், நம்ம விளாட ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே. அப்பா முடியலடா, எவ்வளோ தொல்லை வேற இழுக்குது நம்மளை. இதுவே இழுக்கு செய்யும் கைஸ், இழுக்கு செய்யும். ஓகே இது போட்டு இது போட்டுருவேன். அப்புறம் Topesipa French. Topesipa French. ஐயோ நம்மளுக்கு வந்து சுகர் கேன் தீர்ந்து போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு ஸ்டாக் இருக்கு எடுத்துருந்தோம் கைஸ். வீட்டுக்கு போகிற வழியில் நிறையா எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து தான் போனோம். போகிற வழியில் எவ்வளோ இருக்கானு பார்த்துட்டு தான் போனோம். இந்த நாட்டில் இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வெளியே நடக்காட்டுறது கூட இல்லை, எல்லாம் இந்த திருட்டு பசங்களால. அந்த மாதிரி ஒரு டைலாக் நம்ம சொல்ல வேண்டியதான். நம்மலாம் சொல்கிற டைலாக்கு அந்த சாம்பியே எதுக்கு நம்மளுக்கு இந்த பொம்பளையை அடித்த பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வேறு ஆனவனா வந்துட்டு இருக்கு கைஸ். இதை பிளாக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டிக்ஸ் இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். பிளாக் பண்ணி விட்ருலாம். நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு ஷாக் கிடச்சதுக்கான காரணமே நம்ம வில்லேஜ் விட்டு வில்லேஜ் போனேன். ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வீட்டு வேறு இந்த இருக்கா, இதுக்கு நம்ம வந்து டர்ட் வேறு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்த வந்து அப்படியே பிளாக் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகே இந்த இடத்த புஷ். ஐயோ கடவுளே. ஓகேங்க சூப்பர். இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து டர்ட் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ டர்ட் கலெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து வீட்டையும் நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வீட் சீட்ஸ்லாம் ரெடி பண்ணோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம். எப்பா இங்கே ஒன்று இருக்குது. ஓகே சூப்பர். பால் இருக்குங்க. டாக் ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்கை டேம் பண்ணலாம். டாக்கை டேம் பண்ணி பெட்டாச்சுக்கலாம். ஆனால் பெட்டையும் அந்த அடிக்க சில எழுதி சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஜாலியாக இது டாக்டர் ஜாலியாக. சரி நம்ம முட்டாங்க நான், அது எனக்கு பண்ணி இருக்குது. வீட் சீட்ஸ் ஐ திங்க்ஸ் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க அங்கே இருந்த மாதிரி தாங்க எனக்கு ஒரு ஞாபகம். அங்கே இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம். ஓகே நான் போய் பார்ப்போம் அந்த வீட் சீட்ஸ் இருக்கான்ட்டு. ஒன்று தாண்டா இருக்கு. டே சாவடிக்காதீங்கடா சாவடிக்காதீங்கடா இருக்குதுங்க. சாப்ளிங்ஸ் இருக்குது. சாப்ளிங்ஸ்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கோல் வரல, கோல் ரெடி பண்ணணும், டார்ச் ரெடி பண்ணணும், ரொம்ப பெரிய வேலைங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப கஷ்டம். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் கேன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலையில் வந்து இறங்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் சீட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். என்னங்க இது சாவடிக்குதுங்க போட்டு. ஸோ டால் கிராஸில் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து போனாலே நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்கிறேன், அது மட்டும் நடந்தால் எப்படி இருக்குன்னு வந்து யோசிச்சு பண்ணுவேன். இந்த மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே பார்க்கும்போது அழிச்சா என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். இதெல்லாம் அழிச்சு பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து மார்க் போனதை அழிச்சாலுமே அது அந்த மாப் அங்கே இருக்கிற மாப் வந்து
சாவாது. ஸோ அதனால் அது வந்து இன்னும் நிறைய அதை க்ரியேட் பண்ணி நம்மளை வந்து அழிச்சிட்டே தான் இருக்கும். அதோட ஒரு லைஃப்காக அதுக்கு லைஃப்காக அதுதான் நினைக்கிறேன். சாட்சிபிடியில் நீங்களே வந்து போட்டு பாருங்க. நம்மளுக்கு என்னங்க தெரியும், நம்மளே ஒரு அப்பாவி என்னங்க ஒன்று மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. பத்து தூக்கணும் நம்மளாம் ஆளுங்க மண்டை யாரும் இதை கண்டுபிடிச்சாங்க. ஒன்று தான் கிடச்சிருக்கு. 7 போதும்னு நினைக்கிறேன். தாவணிச்சு எங்கே ஒரு வீழ்ச்சிடு இல்லையா? ஸோ கைஸ், யாரெல்லாம் வந்து தீபாவளியை நல்லா அழகாக செலிப்ரேட் பண்ணீங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வச்சு எதாவது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருந்தா அதாவது நீங்கள் உங்களை எதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா நான் என்ன சொல்ல வரேன்னா, பட்டாசு கையில் வச்சுருக்கேன்னா இனிமேல் சேஃபாக விடுங்க. அதனால் நான் பட்டாசு அதாவது தீபாவளி வெடிக்குச்சு தீபாவளிக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அப்போ தீபாவளிக்கு அப்புறம் சொல்கிற மாதிரி நான் சரியான ஆளுங்க நான். ஓகே, பிகாஸ் நமக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, அதனால் ப்ராசஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டியதாகவும் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் குட் பண்ணுறதாகவும் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் சொல்கிறதாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி லக்காவும் ரெண்டு இது ஒரே டைமில் கிடைக்கிறதாகவும் இருக்குது. ஓ அப்போ வீச்சீஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அதாவது மலை அடிவாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது வீச்சீஸ்லாம். அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுதுங்க. இது வரைக்கும் நான் பார்த்து ரிசர்ச்சில் சொல்லலை. வரைக்கும் அங்கே வந்துருக்கு. அப்போ இதுதான் சீக்ரெட் ட்ரிக். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ என்னமோ சவுண்ட் கேட்டுச்சு தானே, யாரோ இருக்காங்க நம்ம பின்னாடி. நான் வேறு ரூமில் தனியாக உட்காந்துருக்கேன். என்னையோட தான் வந்து அடிப்பானோ அப்படின்னு எனக்கு வேறு பயமாக இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது வந்து போதும்னு நினைக்கிறேன். 16 இருக்குது, போதும். இதை வச்சு ஃபஸ்ட் வந்து இதை பண்ணேன். பட் ஆனால் டர்ட் வந்து கலெக்ட் பண்ணல. பார்த்தீங்களா, நான் சரியான பைத்தியங்க. நான் ஆக்சுவலாக டர்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் அப்பயே பார்த்தேன் டர்ட் இருக்கான்னு தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கேன். ஓகே, டர்ட் எத்தனை 5 கிடச்சிருக்கா? சரி போய் பார்ப்போம். ஐயோ ஜாம்பிஸ்ங்க, ஐயோ கடவுளே, ஐயோ ஃபுட்டு வேறு இல்லைங்க கடவுளே, போச்சுனா சாவடிக்க போகிறேன்னு கடவுளே. கைஸ் எப்போ சாமி முடியலடா. இப்போ இந்த வழியாக வந்துடலாம் கைஸ். நான் கூட என்னமோ ஒரு மாதிரி பயந்துட்டேங்க. நைட் ஹவர் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், வேறு வழியில். டைமண்ட் தான் இருக்கா, ஃபுட்டும் எதுவும் இல்லை. கடவுளே, ஐயோ கடவுளே, எதுவுமே இல்லைங்க நம்மளுக்கு. சுகர் கேன் இருந்தால் சாப்பிட்லாமாங்க? சுகர் கேனு ஆமாம் தானே, கறி சாப்பிட்லாமே. ஐயோ சாப்பிட முடியாது. ஐயோ ஒன்றுமே இல்லைங்க நம்மகிட்ட. செத்தாண்டா சிவனாண்டி, செத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை நம்மளுக்கு. கடவுளே, ஐயோ கடவுளே காப்பாற்று கடவுளே. ஐயோ கடவுளே, ஏதான் இருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. என்னங்க இது கீழே எங்க என்னமோ இருக்குங்க. எங்கள் ரிவர்க்குள்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சூப்பர், இந்த வழியாக தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறேன். அதானே கடவுளை நம்மளுக்கு ஒரு வழியை காட்டுவா. அம்மா ஐயோ எப்போ நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைங்க. ஐயோ எங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு தெரியல. எங்கெங்க வந்து மாட்டிக்கிட்டேன் நான். கைஸ் ஸோ சேட் கைஸ், நம்ம எங்கே வந்து மாட்டிக்கிட்டோங்க. ஐயோ கடவுளே, பகவானே,
ஐயோ இந்த மேக்மா பிளாக் இருக்கிறது தாங்க நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி நம்மளுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லை. ஸ்விம் பண்ணவும் முடியாது நம்மளால். ஸோ ரொம்ப வந்து ஒரு இது. ஐயோ கடவுளே, ஆசைப்பட்டு வந்துட்டனே. இதுக்கு தாங்க பேர் நஷ்டம்னு சொல்லுவாங்க. சாவடிக்கிறானோ நம்மளை போட்டு. எங்கெங்க வந்திருக்கோம், ஒன்றும் நடங்கலை நம்மளுக்கு. காய்ஸ் நம்ம வந்து ஒரு புதற்குள்ளே வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ வேறு வழி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சாவுடா முருகா, டார்ச்சையும் அவசரத்தில் எடுத்துகிட்டு வரல காய்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான். இதில் வேறு எவனும் சத்தம் போடுறானே கடவுளே. பாவும் பையன் நானே, சின்ன பையன் நானே, இங்கே இருக்க நானே. ஐயோ சாமி வருது தானே. மானே மானே. காய்ஸ் பயமாக இருக்கு காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், இல்லைன்னா செத்துருவாங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். ஓகே கைஸ், வேறு வழியில் களத்தில் குதிச்சு தான் ஆகணும். டான் 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 டான். நான் எங்கே இருந்தேன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இங்கே தாங்க இருக்கேன். அதான் சொன்னேன்ல, களத்தில் குதிச்சா எல்லாம் களைச்சி காய்தான் இருக்கேன். டைலாக் வரல, எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வேறு விஷயம். ஐயோ கடவுள், அப்பாடா ஓரளவு தப்பிச்சு வந்துட்டாங்க. வெளிச்சத்துக்காக தான் வந்தோமே. ஆமாம், இங்கெல்லாம் சேண்டே இல்லையே நம்ம மெயின் பண்ண இடத்துல. வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், தொலைஞ்சிட்டோமோ. இந்த இடம் தாங்க. பயந்தே போயிட்டேங்க நான். எவனோ இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. டர்ட் வேறு அங்கே இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று பார்த்துக்கலாம். நம்ம தான் எப்பயும் நம்ம தான். ஒரு நேரத்தில் பயந்தே போயிட்டேன், இதில் நம்ம தானே. அதெல்லாம் பார்த்து என்னடா சாண்டலாக இருக்கேன்ட்டு கடவுளே. ஐயோ இன்னொருத்தரெல்லாம் விழுந்து நல்லா சாவ ஆசைப்படலடா. ஆள் விடுங்கடா சாமி. இந்த மைனுக்குள்ளே போயாதான் எதுதான் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த மைனில் தான் நம்மளுக்கு கோல்டே கிடச்சிது. டே டைம் ஆயிடுச்சா இல்லைன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஆயோ இங்கேயும் ஒன்றும் இல்லை. செஸ்ட்டில் ஒரு பெட்டாக தான் வச்சுருக்கலாம். இங்கே இதுக்கு தாங்க நீங்களும் உங்கள் வேர்ல்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்து மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. அதனால் கட்டமாகையும் ஏதாவது கிடைக்குதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காக தான். எப்படா சுகர் கேன் வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா? பேப்பர்ஸ்லாம் சாண்ட் பிளாக்லாம் கிடைக்குதுன்றாங்க. லைட் கிரேட் ஐயா, போன் மீலு, சுகரு போடு. ஒன்றும் வழங்கலடா எனக்கு. ஏண்டா சுகர் சாப்பிட்லாமா? சாப்பிட முடியாது தானே, அதானே பார்த்தேன். சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். சரி பார்த்து சாப்பிட்டு தான் பார்ப்போம். ஏய் சாவடிச்சணும் உங்களை. டே சுகர் கேனையும் சாப்பிட முடியல, வீச்சிச்சா தான் சாப்பிட முடியுமாடா? ஐயோ கடவுளே. கைஸ் ரொம்ப சேட் கைஸ். இப்படிலாம் நடக்கவே கூடாது. ஆக்சுவலாக நம்ம ஒரு புதற்குழியில் மாட்டிட்டோம். இங்கே என்னமோ இருக்குங்க வெளியே. என்னமோ இருக்கா? ஐயோ ஸ்பைடரு. பொறுமையாக போயிடலாம் கைஸ், பொறுமையாக போயிடலாம். ஓகே பயப்படுறதுக்குள்ள பொறுமையாக போயிடலாம். ஓகே ஒன்றும் இல்லை பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஓகே பேனிக் மட்டும் ஆகவே கூடாது. ஓகே ஓகே அப்போ guys, great things. You may rest now, you may not rest now. There are monster nearby. ஏடா சாவடிச்சிடுவோண்ணா உங்களை நாய்ங்களா? செத்துப்பாங்கடா நீங்களா? எதுக்குடா இருக்கிறீங்க? எங்களெல்லாம் சாவடிக்கிறது தான் உங்கள் மாதிரிடா.
ஃபுட்டே இல்லாமல் நான் இங்கே தவிச்சிட்டு இருக்கேன். ஐயோ ஆப்டிமிஸ் பேட்டரி யூஸ் வெங்காயம் அப்படிடா. ஓகே. ஐயோ கடவுளே, சாரி கைஸ், ஒரு ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம். ஸோ மெனி தட் என்னது இன்ட்ரப்ஷன்ஸ். ஓகே, ரா மட்டன் தான் இருக்குது. ஸோ ரா மட்டனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்னேஸு, அந்த ஃபர்னேஸில் நம்ம வந்து குக்டு மட்டனை மாற்றலாம். ஓகே. ஐயோ ஃபியூயலுக்கு ஒன்றும் இல்லையே கைஸ் நமக்கு. ஸோ சேட். ஒன்று மட்டும் இருந்தால் போதும் தான் நம்மளுக்கு ஓக்கலாம். ஓக்கல உட். அது எனக்கு என்னன்னு தெரியல, அப்படியே தான் வாயில் வருது. நம்ம என்ன பண்ணி தொலைகிறது? கிராஃப்டிங் டேபிள். ஓகேங்க, இது எடுத்து அப்படி நம்ம வந்து ஒரு இது ஸ்டோரேஜ்க்காக வச்சுருவோம். பிகாஸ் நம்ம வந்து இது இருக்கிறது வந்து அப்படி தான். ஓகே, ஒரு குக்டு மட்டன் காலையிலையும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். காலையில் ஒரு மீல் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற சம்பளத்தில் எரியிறானுவலாம். என்னடா எரிய மாட்டுக்கிறானுவோ, முன்னாடி இது கூத்தா இருக்குது. கூத்து பட்டு சாத்து. ஃபர்னேஸ் வரை இருந்துகிட்ருக்கு. ஆஹா 2 மட்டன் சாப்பிடலாம். ஐயோ எங்கள் உடச்சிட்டங்க தெரியாமல் இதா. ஐயோ கடவுளே பகவானே, ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு பண்ணுறா எப்படா நாய ஒன்னாந்தா அச்சுதான் வச்சுருவோம். ஆளு மண்டை வந்துட்டான். நெருப்புடா. இப்போ பறக்க செருப்புடா. என்னடா இது? ஐயோ வேணாம்பா, நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. ஐயோ கடவுளே, மறந்து வச்சுட்டேனே. டர்ட் அங்கே இருக்குங்க, நான் நல்லாவே பார்த்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டர்ட் எடுக்க போகிறோம். இருக்குங்க, நான் சொல்லலை. ராமட்டெல்லாம் அப்புறமேட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். விவசாயம் தான் முக்கியம் எப்பயும். ஐயோ எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வரேனே கடவுளே. ஸோ சேடுங்க. உட்டன் ஹோ எங்கடா இருக்குது? ஐயோ ஹோ எங்கடா? அங்கே தான்டா இருக்குது. எடுங்கடா. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இது நீங்கள் வச்சிடலாம். ஓகே, இது வச்சிடலாம். ஓகே, சுகர் கேன் வச்சிடலாம். ஓகே. அவ்வளோதான். ஓகே, என்னடா பண்ணிட்டீங்க? ஆமாண்டா, அது வெளியே வச்சிட்டேன்டா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த பொசிஷன்ஸ்லாம் ஆன் பண்ணுறதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வைக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, அப்புறம் தூரத்தில் ஒரு சுகர் கேன் தெரியுது. ஒரு சுகர் கேன் இல்லை, 2 சுகர் கேன். சப்பா முடியல. ஸோ சேடுங்க. இவ்வளோ நாள் இந்த வீட்டு வந்து விளையுது, ஒன்றுத்துக்கும் லைக் இல்லை. ஓகேங்க, இதை நம்ம வந்து இப்படி வைக்கலாம். ஓகே, இதையும் நம்ம வந்து இப்படி வைக்கலாம். ஓகே. கைஸ், நம்ம வந்து இப்படி வச்சாலும் நல்லது தான், அப்படி வச்சாலும் நல்லது தான், எப்படி வச்சாலும் நல்லது தான். ஐயோ தெரியாமல் அங்கே வச்சிட்டனே பகவானே, கடுப்பேற்று பகவானே. எங்க தண்ணிக்குள்ள சில ஜாம்பிஸ் இருக்குங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். இவ்வளோ வீட் சீட்ஸ் நம்மகிட்ட இருக்குது இல்லை தானே? இந்த இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். இப்போதைக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இது என்னடா இது கூத்தா இருக்குது? நீங்கள் பண்ணுறதான் கடவுளே, வீட் சீட்ஸ் வேறு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. வீட் சீட்ஸ்லாம் அன்லாக் பண்ணுறப்ப எப்படின்னு தான் தெரியல.
அது மட்டும் ட்ரிக்கு கிடச்சிருக்கும். ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே பகவானே. ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஓகே, வீட் சீட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தேன், ஒன்றும் ஆட்டே போட்டான். நான் டோர், அதுக்கு நம்ம மைனுக்கு டோர் வச்சுக்கலாங்க. தப்பு பண்ணிட்டேன் நாம. நம்ம அயன் காலம் செஞ்சுக்கலாமோ? அயன் நம்மகிட்ட இருக்கு. ஆமாங்க, அயன் நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ பண்ணிக்கலாம், நம்ம அயன் காலம் செஞ்சுக்கலாம். ஒன்று பேசிக்கலாம். சபா முடியலங்க நம்மளால் இது பண்ணுறதுக்கு. இவங்க தலை வலிக்குது நம்மளுக்கு. வீட்ஸ் அவ்வளோ கிடச்சிது. இப்போ ஆனால் ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. சாவுங்க நீங்களாம் போச்சு. எதுக்கிட்ட உசுரோடு இருக்கிறீங்க? நியாயமா? என் மனம் தாங்குமா? என்னங்க இது, ஒரு வீட் சீட்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. லாட் ஆஃப் லாஸ். ஒன்று கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. 2 கிடச்சிருக்கு. ஐயோ, அங்கே ஒன்று கிடைக்குதுங்க. சூப்பர். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இது மட்டும் நிச்சயம். இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. என்னங்க இது, என்னங்க நியாயமாங்க? இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற இடத்துலாம் நிறைய கிடைக்குது வீட் சீட்ஸு. நீங்களும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்லை. விஷயம் பெரிய விஷயம்தான். நான் கண்டுபிடிச்சது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்க, சூப்பர். ஓகே 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 சூப்பருங்க. இன்றைக்கி லக்குங்க நம்மளுக்கு. லக்கு தான் நிறையா தான் லக்கு. செபத்தப்பாய் நக்கை பையா. ஸோ இவ்வளோ நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஐயோ, மறுபடியும் தொலைஞ்சிட்டேங்க நான். எங்கெங்கேயோ வந்துட்டனே. ஐயோ, ஏங்க மறுபடியும் தொலைஞ்சிட்டேங்க. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கு. ஐயோ பகவானே, என்னை ஏன் இப்படி சோதனை எனக்கு வருது. ஐயோ எனக்கு வருது. என்னங்க அது பாட்டுக்கு செத்து கிடக்குது. தேவையே இல்லை. போதுங்க, நம்மளுக்கு 15 கிடச்சிருச்சு. அதுவே போதும். இவ்வளோ ஷிப் கிடக்கு. ஓகே, சூப்பர். ஓகேங்க, நிறைய ஷிப்ஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு பெரிய பிக் ப்ராசஸ். ஸோ இதை நம்ம வந்து இந்த வேலையை வந்து பண்ணலாம். ஐயோ கடவுளே, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து லக்கு நம்மளுக்கு. பிகாஸ் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம வந்து இது மட்டும் ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். பிகாஸ் இதெல்லாம் வளரட்டும். அது பாட்டுக்கு வளரும். கடவுளே, இதோட பற்றணும். ஏப்பா, எங்கள் அம்மா என் மார்க் ஷீட்டை பார்த்து குத்தணும். நல்லா தான் மார்க் எடுத்திருக்கேன். யாரெல்லாம் நல்லா மார்க் எடுத்து நல்லா படிப்பீங்களோ அவங்கெல்லாம் வந்து டாப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.
என்னதான் இருந்தாலும் படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட லைஃப்பில். ஓகே, ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இதை வந்து முடிச்சிட்டோம். ஸோ சுகர் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் இவ்வளோலாம் போதாதுங்க. சுகர் கேன்லாம் சத்தியமாக போதாது. என்ன பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல பண்ண முடியும் நம்மளால? இந்த இடத்துல இப்பெல்லாம் பண்ணாமா? டே சாவடிக்கிறீங்க என்ன? ஓகேங்க, சூப்பர் 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 சூப்பர். இந்த இடத்துல ஒன்று போடணும் கைஸ். சூப்பர் கைஸ். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுட்டோம் ஒரு ரெடியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோவை குட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பிகாஸ் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து கட்டிட்டோம் இப்போதைக்கு. ஸோ வந்து சுகர் கேன் ஃபார்ம்ஸ் அண்ட் வீட் ஃபார்ம்ஸ் நம்ம வந்து மூணுத்தையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுட் ரிசோர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு நான் சாப்பிட்டுட்டு தூங்குவேன். நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றும் நம்மளோட சேனலை. ஸோ பாய்.